கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே கூட இந்த 8வது மாதத்தின் முதல் நாளிலே அதிகாலை தேவனுடைய சமூகத்திலே வந்து, ஆண்டவரே இந்த மாதத்தை நாங்கள் ஆரம்பிக்கிறோம் என்று சொல்லி கர்த்தருக்கு முதலாவது இடத்தை கொடுத்து நாம் இந்த இடத்திலே நாம் கூடி வந்திருக்கிறோம். வேதம் சொல்லுவது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், பின்பு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்னபடி முதலாவது நாம் தேவனை துதிக்கும்படியாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். அதிகால வேளையிலே கூட நாம் யாவரும் கண்களை மூடி, ஆண்டவரே இந்த புதிய மாதத்திற்குள்ளே ஆண்டவரே நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். அப்பா, இந்த புதிய மாதத்தை நாங்கள் ஆரம்பிக்க இருக்கிறோம். ஆண்டவரே, இந்த புதிய மாதத்திலே என் தேவன் நீர் எங்களோடு கூட வந்து நடத்தும் என்று சொல்லி இந்த காலவேளையில் முதலாவது ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரித்து நாம் அவரை மகிமைப்படுத்துகிறவர்களாய் நாம் இருக்கிறோம். எல்லாரும் உள்ளத்தினாலத்திலிருந்து தேவனை நாம் மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா மக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இயேசுவே மக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நல்லவரே மக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கிருபை உள்ளவரே மக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். துதிக்கு பாத்திரரே மக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த புதிய மாதத்தை காண கிருபை தந்ததற்காக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கடந்த ஆண்டவரே 7 மாதங்களும் கர்த்தர் கண்மணி போல எங்களை பாதுகாத்து ஆண்டவரே என் தேவனை நடத்தி வந்தீர். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. துதிக்கிறோம் ஐயா, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது, தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடுச்சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜனங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். ஒரு நதி உண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். இந்த அதிகால வேளையிலே கூட ஆண்டவருடைய சகாயம் நமக்கு கிடைக்கணும்னா இந்த கால வேளையில கூட ஆண்டவரே உம்முடைய சகாயம் எங்களுக்கு வேணும். ஆண்டவரே உம்முடைய கிருபை எங்களுக்கு வேணப்பா. அதிகாலையில நான் உங்களை தேடும்படியாக நான் கடந்து வந்திருக்கிறேன். ஆண்டவரே அதிகாலை உம்முடைய உயர்த்தும்படியாக நான் கடந்து வந்திருக்கிறப்பா. அதிகாலையில் ஆண்டவரே அப்பா நாங்கள் உம்மை போற்றும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் அவர் உயர்ந்த அடைக்கலமான தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கால வேளையிலே சேனைகளின் கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். சேனைகளின் கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கால வேளையிலே நாம் இங்கே வந்தது மௌனமாய் இருப்பதற்கு அல்ல, கர்த்தரை நாம் ஆராதிக்கும்படியாக, கர்த்தரை துதிக்கும்படியாக, இந்த புதிய மாதத்தை ஆரம்பிக்கும்படியாக வந்திருக்கிறோம். எல்லாரும் நம்முடைய வாய்களை திறந்து தேவனை மகிமைப்படுத்துவோம். தேவனுக்கு நாம் ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம். ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அநேக ஸ்தோத்திரத்தினால கிருபைகள் பெருகும் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில தேவன் கிருபையாய் நடத்தி வந்தாரு, தேவன் கிருபையாய் தாங்கினாரு, தேவன் கிருபையாய் ஒவ்வொரு நாளும் போஷித்து நடத்தி வந்தாரு. கிருபையாய் இந்த புதிய மாதத்தை கர்த்தர் தொடங்க வைத்திருக்கிறாரு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மகிமை தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் சர்வ வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆதி மந்தமானவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மகிமைப்படுத்துகிறோம் ஐயா, மகிமைப்படுத்துகிறோம் ஐயா. யெகோவா ஈரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. யெகோவா ஷம்மா நாங்கள் உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் பரிசுத்தர் அப்பா, நீர் பரிசுத்தர் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த புதிய மாதத்தை நாம் ஆரம்பிக்க போகிறோம். ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்ற ஆண்டவரே, எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன் நீர் ஆண்டவரே. எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன் நீர் ஆண்டவரே. இந்த கால வேளையில் ஆண்டவரே, இந்த மாதத்தில் எனக்காக நீங்க யாவையும் செய்து முடிக்கணும்ப்பா. விசுவாசத்தோடு சொல்லி ஜெபிங்க. எனக்காக நீங்க யாவற்றையும் செய்து முடிக்கணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் தம்முடைய
தம்முடைய பிள்ளைகளை அவர் ஒரு நாளும் கைவிடுகிற தேவன் அல்ல. தேவன் தம்முடைய பிள்ளைகளை ஒரு நாளும் அவர் விட்டு விலகுகிற தேவன் அல்ல. அவர் கடைசி வரையிலும் நம்மோடு கொடுத்து நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் என் தேவன் அதிகமாய் செய்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மகிமைப்படுத்துகிறோம் ஐயா, மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. மகிமை 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 ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எனக்காகவே யாவையும் செய்து முடித்தீ, நன்றி நன்றி ஐயா. என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே, நன்றி நன்றி ஐயா. எனக்காகவே யாவையும் செய்து முடித்தீ, நன்றி நன்றி ஐயா. என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே, நன்றி நன்றி ஐயா. நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும், நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக தருபவரே, அதிகமாக தருபவரே. எனக்காகவே யாவையும் செய்து முடித்தீர், நன்றி நன்றி ஐயா. என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே, நன்றி நன்றி ஐயா. எனக்காகவே யாவையும் செய்து முடித்தீர், நன்றி நன்றி ஐயா. என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே, நன்றி நன்றி ஐயா. நான் எனது பிள்ளைக்கு நல்ல ஈவை கொடுக்கிறேன், பரமபிதா அதை பார்க்கிலும் கொடுத்திடுவாரே. நான் எனது பிள்ளைக்கு நல்ல ஈவை கொடுக்கிறேன், பரமபிதா அதை பார்க்கிலும் கொடுத்திடுவாரே. நினைப்பதற்கோ ஜெபிப்பதற்கோ, நினைப்பதற்கோ ஜெபிப்பதற்கோ அதிகமாக தருபவரே, அதிகமாக தருபவரே. எனக்காகவே யாவையும் செய்து முடித்தீர், நன்றி நன்றி ஐயா. என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே, நன்றி நன்றி ஐயா. ஆகவே யாவையும் செய்து முடித்தீர், நன்றி நன்றி ஐயா. என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே, நன்றி நன்றி ஐயா. அன்றாட வேண்டிய ஆகாரம் தாருமே, தீமை என்னை அணுகாமல் காக்கும் தேவனே. அன்றாட வேண்டிய ஆகாரம் தாருமே, தீமை என்னை அணுகாமல் காக்கும் தேவனே. நினைப்பதற்கோ ஜெபிப்பதற்கோ, நினைப்பதற்கோ ஜெபிப்பதற்கோ அதிகமாக தருபவரே, அதிகமாக தருபவரே. எனக்காகவே யாவையும் செய்து முடித்தீர், நன்றி நன்றி ஐயா. என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே, நன்றி நன்றி ஐயா. எனக்காகவே யாவையும் செய்து முடித்தீர், நன்றி நன்றி ஐயா. என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே, நன்றி நன்றி ஐயா. ஆமென்.
ஆபிரகாமை அழைத்தீரே, ஆசீர்வாதம் கொடுத்தீரே, அது போல என்னையும் ஆசீர்வதியும். ஆபிரகாமை அழைத்தீரே, ஆசீர்வாதம் கொடுத்தீரே, அது போல என்னையும் ஆசீர்வதியும். நினைப்பதற்கோ ஜெபிப்பதற்கோ, நினைப்பதற்கோ ஜெபிப்பதற்கோ அதிகமாக தருபவரே, அதிகமாக தருபவரே. எனக்காகவே யாவையும் செய்து முடித்தீர், நன்றி நன்றி ஐயா. என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே, நன்றி நன்றி ஐயா. எனக்காகவே யாவையும் செய்து முடித்தீர், நன்றி நன்றி ஐயா. என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே, நன்றி நன்றி ஐயா. இந்த கால வேளையில நாம் பாடின பாடல் இருக்கு பாருங்க, எனக்காகவே யாவையும் செய்து முடித்தீர். ஆனால் நாம சொல்ல வேண்டியதான, எனக்காகவே யாவையும் செய்து முடிப்பீர். இந்த கால வேளையில் இந்த வார்த்தையை சொல்லி நாம பாடும்போது நிச்சயமாக இந்த மாதம் முழுவதும் நமக்கு நம்முடைய தேவன் யாவற்றையும் செய்து அவர் முடிக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். விசுவாசிகள் எல்லாரும் கரங்களை தட்டி, எனக்காக யாவையும் நீர் செய்து முடிப்பீரப்பா. நான் எனது பிள்ளைக்கு நல்ல ஈவை கொடுக்கிறேன், பரமபிதா அதை பார்க்கிலும் கொடுத்திடுவார். நம்முடைய பிள்ளைகளை தேவன் ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். நாம நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் நம் தேவன் அதிகமாய் செய்கிற தேவனாய் இருக்கிறார். அன்றாட ஆகாரத்தை கொடுத்து தீமை நம்மை அணுகாதபடி தேவன் நம்மை காத்து நடத்துகிறவராய் இருக்கிறார். ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன், ஆபிரகாமை நினைத்து ஆசீர்வதித்த தேவன் இந்த கால வேளையிலே கூட உங்களையும் என்னையும் தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிற தேவனாக இருக்கிறார். இந்த கால வேளையில சொல்லுங்க, எனக்காகவே யாவையும் செய்து முடிப்பீர். விசுவாசத்தோடு இந்த வார்த்தை சொல்லி நம்ம பாடும்போது நிச்சயமாக இந்த 8வது மாதத்தை தேவன் நமக்கு நேர்த்தியாய் நடத்தி தர வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார். நிச்சயமாக அவர் சொன்ன வார்த்தைகள், சொன்ன வாக்கு தத்தங்கள் ஒரு நாளும் வீணாய் போவது இல்லை. இந்த கால வேளையில விசுவாசத்தோடு சொல்லுங்க, எனக்காகவே யாவையும் செய்து முடிப்பீரப்பா. என் வாழ்க்கையில எனக்காக நீங்க யாவையும் செய்து முடிக்கிற தேவன், நீர் எங்களோட கூட இருக்கிறீரப்பா. ஹல்லேலூயா. எனக்காகவே யாவையும் செய்து முடிப்பீ, நன்றி நன்றி ஐயா. என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே, நன்றி நன்றி ஐயா. எனக்காகவே யாவையும் செய்து முடிப்பீ, நன்றி நன்றி ஐயா. என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே, நன்றி நன்றி ஐயா. நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் சொல்லி பாடுங்க, ஆமென். அதிகமாக தருபவரே, தருபவரே, அதிகமாக தருபவரே. எனக்காகவே யாவையும் செய்து முடிப்பீ, நன்றி நன்றி ஐயா. விசுவாசத்தோடு என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே, நன்றி நன்றி ஐயா. எனக்காகவே எனக்காகவே யாவையும் செய்து முடிப்பீ, நன்றி நன்றி ஐயா. என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே, நன்றி நன்றி ஐயா. நான் எனது பிள்ளைக்கு நல்ல ஈவை கொடு
கொடுக்கிறேன், பரமபிதா அதை பார்க்கிலும் கொடுத்திடுவாரே. நான் எனது பிள்ளைக்கு நல்ல ஈவை கொடுக்கிறேன், ஆமென். பிதா அதை பார்க்கிலும் கொடுத்திடுவாரே. நினைப்பதுக்கும் ஜெபிப்பதுக்கும், நினைப்பதுக்கும் ஜெபிப்பதுக்கும் அதிகமாக தருபவரே, அதிகமாக தருபவரே. எனக்காகவே யாவையும் செய்து முடிப்பி, நன்றி நன்றி ஐயா. ஆமென். என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே, நன்றி நன்றி ஐயா. அன்றாடம் வேண்டியே ஆகாரம் தாருமே, தீமை என்னை அணுகாமல் காக்கும் தேவனே. இந்த மாதம் முழுவதும் சொல்லி பாடுங்க. அன்றாடம் தேவை ஆகாரத்தை கொடுக்கிற தேவன், காக்கும் தேவனே. நினைப்பதுக்கும் செவிப்பதுக்கும், நினைப்பதுக்கும் செவிப்பதுக்கும் அதிகமாக தருபவரே, அதிகமாக தருபவரே. எனக்காகவே யாவையும் செய்து முடிப்பே, நன்றி நன்றி ஐயா. என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே, நன்றி நன்றி ஐயா. எனக்காகவே யாவையும் செய்து முடிப்பே, நன்றி நன்றி ஐயா. என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே, நன்றி நன்றி ஐயா. ஆபிரகாமை அழைத்தீரே, ஆசீர்வாதம் கொடுத்தீரே, அது போல என்னையும் ஆசீர்வதியும். சொல்லி பாடுங்க. ஆமென். அழைத்தீரே, ஆசீர்வாதம் கொடுத்தீரே, அது போல என்னையும் ஆசீர்வதியும். நினைப்பதற்கும் செவிப்பதற்கும், நினைப்பதற்கும் செவிப்பதற்கும் அதிகமாக தருபவரே, அதிகமாக தருபவரே. எனக்காகவே யாவையும் செய்து முடிப்பே, நன்றி நன்றி ஐயா. விசுவாசத்தோடு ஆண்டவரே, பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே, நன்றி நன்றி ஐயா. எனக்காகவே யாவையும் செய்து முடிப்பே, நன்றி நன்றி ஐயா. என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே, நன்றி நன்றி ஐயா. எனக்காகவே யாவையும் செய்து, எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன் நீர் எங்களோடு கூட இருக்கிறீரப்பா. என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே, நன்றி நன்றி ஐயா. எனக்காகவே யாவையும் செய்து முடிப்பே, நன்றி நன்றி ஐயா. என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே, நன்றி நன்றி ஐயா. நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும், நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக தருபவரே, அதிகமாக தருபவரே, அதிகமாக தருபவரே, அதிகமாக தருபவரே. எனக்காகவே யாவையும் செய்து முடிப்பே, நன்றி நன்றி ஐயா. என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே, நன்றி நன்றி ஐயா. எனக்காகவே யாவையும் செய்து முடிப்பே. ஆமென் ஆண்டவரே.
என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே, நன்றி நன்றி ஐயா. எல்லாரும் கரங்களை தட்டி இந்த காலவேளையில எனக்காக யாவையும் செய்து முடிப்பீர், எனக்காக யாவையும் முடிப்பீரப்பா. யாவையும் செய்து முடிக்கிற தேவன் நீர் எங்களோடு கூட இருக்கிறீரப்பா. இந்த ஆண்டவரே 8வது மாதத்தை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம் ஆண்டவரே. ஓ, நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உம்முடைய கிருபை ஆண்டவரே. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பது உம்முடைய கிருபை மாத்திரம்தான் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த காலை வேளையில் அதிகாலையில் ஆண்டவரே உம்முடைய கிருபை எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. உம்முடைய கிருபை எங்களை வேணும் ஆண்டவரே. உம்முடைய கிருபை எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. புது கிருபை தாங்க ஆண்டவரே. எல்லாரும் இந்த கால வேளையில் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரே உம்முடைய கிருபை எனக்கு வேணப்பா. உம்முடைய கிருபையை தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. புதிய மாதத்துக்குள்ளே நாங்கள் ஆண்டவருக்கு கடந்து செல்லுகிறோம் ஆண்டவரே. உம்முடைய புதிய கிருபை எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்முடைய கிருபை ஆண்டவரே. உம்முடைய கிருபை இல்லைன்னா நாங்கள் நிற்க முடியாது ஆண்டவரே. உம்முடைய கிருபை இல்லைன்னா நாங்கள் நடக்க முடியாதப்பா. உம்முடைய கிருபை இல்லைன்னா ஆண்டவரே நாங்கள் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. அப்பா, இந்த குப்பையும் தூசியமான பாத்திரங்களுக்கு ஆண்டவரே உம்முடைய கிருபை எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. உம்முடைய கிருபை ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்முடைய கிருபை ஆண்டவரே. உம்முடைய கிருபைப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்பா, துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்முடைய கிருபை ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுமா, புதிய நாளுக்குள்ளே என்னை நடத்துமப்பா. புது கிருபையினால என்னை நீங்க நிரப்புங்க ஆண்டவரே. புது கிருபை தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் இந்த நாளை ஆரம்பிக்க இருக்கிறோம் ஆண்டவரே. ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமாய் இருக்கும் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே. இந்த மாதத்தின் குறைவுகள் ஆண்டவரே எல்லாம் நிறைவாகட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அம்மா துதிக்கிறோம் ஆண்டவரே. மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 அப்பா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் ஆமென். புதிய கிருபையால் என்னை சொல்லு, பாடுமா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபை என்னை நிரப்பும். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. குறைவுகள் நிறைவாகட்டும், எல்லா குறைவுகள் நிறைவாகட்டும். என் வறட்சி செழிப்பாகட்டும், எல்லாம் வறட்சி செழிப்பாகட்டும். புது கிருபை தாரும் தேவா. இந்த காலவேளையில ஆண்டவர்கிட்ட கேளுங்க, உம்முடைய கிருபை வேணும் ஆண்டவரே. புது கிருபை ஆமென். புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். வெட்கத்துக்கு பதிலாக நன்மை தாரும் தேவா. இந்த வார்த்தை சொல்லி பாடுவோமா? ஆமென்.
தாரும் தேவா ஆமென். கண்ணீருக்கு பதிலாக கண்ணீருக்கு பதிலாக ஓ ஆமென். ஒவ்வொரு கண்ணீரை மாற்றுகிற தேவன் நீரப்பா. பதிலாக களிப்பை தாரும் தேவா, ஆனந்த களிப்பை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா. அந்த காலவேளை புது கிருபை ஆண்டவரே. ஆமெனப்பா. புது கிருபை தாரும் தேவா ஆமென். புது பலனை தாரும் தேவா புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். சவால்கள் சந்தித்திட உலகத்தில் ஜெயம் எடுக்க. ஆமென். உலகத்தில் ஜெயமெடுக்க உறவுகள் சீர் பொருந்த, உறவுகள் சீர் பொருந்த, சமாதானம் நான் பெற்றிட, குடும்ப சமாதானம் நான் பெற்றிட, புது கிருபை தாரும் தேவா. ஆமாண்டவரே, இந்த புதிய மாதத்துல புது கிருபை வேணும் ஆண்டவரே. உங்களுடைய புது கிருபைக்காக காத்திருக்கிறோம் ஆண்டவரே. புது பலனை தாரும் தேவா புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. ஆமென் ஆண்டவரே. முடிவு சம்பூர்ணமா. குறைவுகள் நிறைவாகட்டும். சொல்லி பாருங்க, குறைவுகள் நிறைவாகட்டும். வறட்சி செழிப்பாகட்டும், எல்லா வறட்சி செழிப்பாகட்டும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் அமரரே, புதிய மாதத்திற்குள்ள வந்திருக்கிறோம்ப்பா. உம்முடைய கிருபையினால எங்களை நடப்பும் அப்பா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையா என்னை நிரப்பும். இந்த கால வேளையில சொல்லுங்க ஆண்டவரே, புதிய மாதத்திற்குள்ள நாங்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. புதிய மாதத்தை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோப்பா. உம்முடைய கிருபை எங்களை நடத்தணும் ஐயா. உம்முடைய கிருபை தான் ஆண்டவரே. இந்த மாதத்தை நாங்கள் ஆரம்பிக்கிறோம் ஆண்டவரே. எத்தனையோ சவால்களை நாங்கள் சந்திக்கணும்ப்பா. எத்தனையோ காரியங்களை நாங்கள் எதிர்கொண்டு போகணும் ஆண்டவரே. எத்தனையோ பிரச்சனைகள் நமக்கு விரோதமாக எழும்பிக் கொண்டு வரலாம். ஆனாலும் தேவனுடைய கிருபை நம்மேல் இருக்குமானால், தேவனுடைய கிருபை நம்மை தாங்குமானால், எல்லாவற்றையும் சந்திக்க தேவன் நமக்கு ஒரு புது பலனை கர்த்தர் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் புது பலனை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஆரம்பம் அற்பமாக தான் காணப்படும், ஆனால் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். எல்லாரும் கரங்களை தட்டி இந்த கால வேளையிலே, ஓ மகிமை நிறைந்த தேவனே, ஹalleluya 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 ஹalleluya. கிருபைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபை ஆண்டவரே, சவால்களை சந்திக்க ஆண்டவரே, போராட்டத்தை சந்திக்க ஆண்டவரே, பிரச்சனைகளை சந்திக்க ஆண்டவரே, உம்முடைய கிருபை எனக்கு வேணும் ஐயா.
ஆண்டவரே எங்களுக்கு விரோதமாய் வருகிறதான காரியத்தை சந்திக்க உம்முடைய கிருபை எனக்கு வேணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சவால்கள் சந்தித்திட உலகத்தில் ஜெயமெடுக்க, சவால்கள் சந்தித்திட உலகத்தில் ஜெயமெடுக்க, உறவுகள் சீர் பொருந்த, எல்லா உறவுகள் சீர் பொருந்த, சமாதானம் நான் பெற்றிட, குடும்ப சமாதானம் நான் பெற்றிட. இந்த கால வேளையில சொல்லுங்க, ஆண்டவரே எங்கள் குடும்பங்கள் சமாதானமா இருக்கணும் அப்பா. இந்த மாதத்துல எங்க குடும்பம் சமாதானமா இருக்கணும் அப்பா. குடும்பத்துக்கு விரோதமான ஆண்டவரே சவால்கள் ஐயா, ஆண்டவரே குடும்பத்திற்கு விரோதமான ஆண்டவரே சவால்கள் ஆண்டவரே அப்பா, எங்கள் குடும்பத்தில் ஒரு சமாதானம் உண்டாகட்டும் சொல்லி செபிங்க. ஆண்டவரே என் குடும்பத்தில் ஒரு சமாதானம் வேணப்பா. என் குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் வேண்டாம் ஆண்டவரே. என் குடும்பத்தில் தேவையில்லாத வார்த்தைகள் வேணாப்பா ஆண்டவரே. கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத கசப்புகள் வேண்டாம் ஆண்டவரே. எங்கள் குடும்பங்கள் சமாதானமாக இருக்கணும்ப்பா. எல்லாம் சொல்லுங்க, என் குடும்பம் சமாதானமாக இருக்கணும் ஆண்டவரே. என் குடும்பம் சமாதானமாக இருக்கணும். என் பிள்ளைகள் சமாதானமாக இருக்கணும் ஆண்டவரே. எங்கள் குடும்ப வாழ்க்கையில சமாதானம் நிலைத்திருக்கணும் ஆண்டவரே. எல்லாரும் சொல்லி ஜெபிப்போமா இந்த கால வேளையில. ஆண்டவரே எங்கள் குடும்பத்திலே சமாதானத்தை கொடுங்கப்பா. என் குடும்பத்திலே சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரே. எங்கள் உறவுகள் ஆண்டவரே சமாதானமாய் காணப்படணும் ஆண்டவரே. எங்கள் உறவுகள் சமாதானமாய் காணப்படணும் ஆண்டவரே. உம்முடைய கிருபை வேணும் ஐயா, உம்முடைய கிருபை வேணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே இந்த கால வேளையிலப்பா ஆண்டவரே நீ சொல்லியிருக்க, எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன் நீர் ஆண்டவரே. இந்த புதிய நாளுக்குள்ளே நாங்கள் பிரவேசிக்கிறோம் ஐயா. உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருக்கணும் ஆண்டவரே. உம்முடைய கிருபை எங்களை தாங்கி நடத்தணும் ஐயா. உம்முடைய கிருபை எங்களை வழி நடத்தணும் ஆண்டவரே. வெட்கத்திற்கு பதிலாக ஆண்டவர் நன்மை செய்கிற தேவனாக இருக்கிறார். வெட்கத்திற்கு பதிலாக அவர் நன்மை தருகிற தேவனாய் இருக்கிறார். இந்த கால வேளையிலே ஒரு சொட்டு கண்ணீர் தேவனுடைய சமூகத்திலே நாம் விடுவோமானால் அந்த கண்ணீருக்கு தேவன் பதில் தருகிறவராய் இருக்கிறார். அந்த கண்ணீரை தேவன் அவருடைய துருத்தியிலே சேர்த்து வைக்கிற தேவனாக இருக்கிறார். உங்கள் கண்ணீர் ஒரு நாளும் வீணாய் போவதில்லை. ஆமாண்டவரே, இந்த அதிகாலை வேளையில் உம்முடைய சமூகத்தில் வந்து காத்திருக்கிறோம் அப்பா. அதிகாலையில் உம்முடைய சமூகத்தில் வந்து காத்திருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே 7 மாதங்களும் நீர் நடத்தி வந்தீரப்பா. 7 மாதங்களும் எங்களை சுமந்து வந்த தேவன் நீரப்பா. இந்த 8வது மாதத்தை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம் ஆண்டவரே. தேவனுடைய சமூகத்தில் வந்து நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம் ஐயா. இந்த மாதம் முழுவதும் நீர் எங்களுக்கு நடத்தி தாரும். எல்லாரும் கரங்களை வைத்து சொல்லுங்க, ஆண்டவரே இந்த மாதம் முழுவதும் எனக்கு நீங்க நடத்தி தாங்கப்பா. இந்த மாதம் முழுவதும் அப்பா, ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு நாட்கள் ஆண்டவரே, ஒவ்வொரு நொடி பொழுதும் ஆண்டவரே நீர் எனக்கு நடத்தி தாங்க. நீங்க என்ன நடத்துங்கப்பா. நீங்க என் குடும்பத்தை நடத்துங்க. நீங்க என் பிள்ளைங்களை நடத்துங்கப்பா. எங்களுடைய சபையை நீங்க நடத்துங்கப்பா. எங்கள் சபைகளில் நடக்கிற ஆராதனை நீங்க நடத்து தாங்கப்பா. ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே என்னை நீங்க நடத்துங்கப்பா. என்னை நீங்க நடத்துங்கப்பா. என்னை நீங்க நடத்துங்கப்பா. வேதம் சொல்லுகிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்ன தேவன் ஆண்டவர் நம்மை போதித்து நடத்துகிற தேவனாக இருக்கிறார். நம்மை போதித்து நடத்துகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் கிருபையாய் நம்மை நடத்துவார். கிருபையாய் நம்மை போஷிப்பார். கிருபையாய் நம்முடைய தேவைகளை சந்திக்கிற தேவனாக இருக்கிறார். எல்லாரும் கரங்களை தட்டி இந்த கால வேளையில் அவரை மகிமைப்படுத்துவோமா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி 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 அப்பா. நன்றி ஆண்டவரே. என் தேவன் நீர் எங்களோடு கூட இருந்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் பாடப்போகிற பாடல்களை கத்த நீர் ஆசீர்வதித்து தாங்க ஆண்டவரே. இந்த அதிகாலை நேரத்தில் இவ்வளவு நேரம் நாங்கள் உண்மை ஆண்டவரை ஜெபித்து துதிக்க தேவன் நீர் கிருபை தந்தீரப்பா.
உமக்கு கொடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, மீதியான பகுதியை கத்த நீர் பொறுப்பெடுத்து நடத்தும் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா, ஆரம்பம் முதல் இருக்கிற தேவன் முடிவரையிலும் கத்த நீர் எங்களோடு கொடுந்து நடத்தும் ஆண்டவரே. ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்திலே பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் ஒரு சில பாடல்களை நாம் யாவரும் உற்சாகத்தோடு கரங்களை தட்டி நாம் பாடுவோம். இந்த புதிய மாதத்தை தேவன் நமக்கு அருமையாய் நடத்தி தர வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. தாழ்மையில் இருந்தேன், தயவாய் நினைத்தி தேவனே உம்மை துதிப்பேன். தாழ்மையில் இருந்தேன், தயவாய் நினைத்தி தேவனே உம்மை துதிப்பேன். தேவனே உம்மை துதிப்பேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். பலவீனன் என்று தள்ளிவிடாமல் பலத்தால் இடை கட்டினீர். பலவீனன் என்று தள்ளிவிடாமல் பலத்தால் இடை கட்டினீர். பலத்தால் இடை கட்டினீர். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே. பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன், கிருபையாய் ரட்சித்தீரே. கிருபையாய் ரட்சித்தீரே. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா, எத்தனை நன்மை எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காய் மீண்டும் வருவீர். எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காய் மீண்டும் வருவீர்.
எனக்காய் மீண்டும் வருவீர். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். கரங்களை பிடித்து கண்மணி போல காலமெல்லாம் காத்தீர். கரங்களை பிடித்து கண்மணி போல காலமெல்லாம் காத்தீர், காலமெல்லாம் காத்தீர். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா, எத்தனை நன்மை எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். பாவங்கள் போக்கி சாபங்கள் நீக்கி பூரண சுகமாக்கினீர். பாவங்கள் போக்கி சாபங்கள் நீக்கி பூரண சுகமாக்கினீர், பூரண சுகமாக்கினீர். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். முள்முடி தாங்கி திரு ரத்தம் சிந்தி சாத்தானை ஜெயித்து விட்டீர். முள்முடி தாங்கி திரு ரத்தம் சிந்தி சாத்தானை ஜெயித்து விட்டீர், சாத்தானை ஜெயித்து விட்டீர். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நீர் செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு, விவரிக்க முடியாதையா. நீர் செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு, விவரிக்க முடியாதையா, விவரிக்க முடியாதையா. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன்.
இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். தாய் தந்தை நீரே, தாதியும் நீரே, தாவரம் நீரே, என் தாரகம் நீரே. தாய் தந்தை நீரே, தாதியும் நீரே, தாவரம் நீரே, என் தாரகம் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே, என் பாதையில் நீரே. வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே, என் பாதையில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். வானிலும் நீரே, பூவிலும் நீரே, ஆழியில் நீரே, என் ஆபத்தில் நீரே. வானிலும் நீரே, பூவிலும் நீரே, ஆழியில் நீரே, என் ஆபத்தில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் மாறாதவர் நீரே. துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் மாறாதவர் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஞான வைத்தியராம் ஔஷதம் நீரே, ஆத்மநேசராம் என் நண்பரும் நீரே. ஞான வைத்தியராம் ஔஷதம் நீரே, ஆத்மநேசராம் என் நண்பரும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஞானமும் நீரே, கானமும் நீரே, கானமும் நீரே, என் நாதனும் நீரே. ஞானமும் நீரே, கானமும் நீரே, தானமும் நீரே, என் நாதனும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆறுதல் நீரே, ஆதாரம் நீரே, ஆசையும் நீரே, என் ஆனந்தம் நீரே. ஆறுதல் நீரே,
மகிமையும் நீரே, என் ஆனந்தம் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். மீட்பரும் நீரே, மெய்ப்பரும் நீரே, மேன்மையும் நீரே, என் மகிமையும் நீரே. மீட்பரும் நீரே, மெய்ப்பரும் நீரே, மேன்மையும் நீரே, என் மகிமையும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். தேவனும் நீரே, ஜீவனும் நீரே, ராஜராஜனாம் என் மர்மமும் நீரே. தேவனும் நீரே, ஜீவனும் நீரே, ராஜராஜனாம் என் சர்வமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி வறட்சியில் திரட்சியை தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி வறட்சியில் திரட்சியை தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி வறட்சியில் திரட்சியை தருவார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார், உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி வறட்சியில் திரட்சியை தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி வறட்சியில் திரட்சியை தருவார். நுகத்தடி விரல் நீட்டை போக்கி நீவ சொல்லை நடு நின்று நீக்கி. நுகத்தடி விரல் நீட்டை போக்கி நீவ சொல்லை நடு நின்று நீக்கி. கிருபை என்னும் மதிலை பணிவார், உன்னை சுற்றிலுமே உயர்த்தி பணிவார். கிருபை என்னும் மதிலை பணிவார், உன்னை சுற்றிலுமே உயர்த்தி பணிவார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி நாம் யாவரும் எழுந்து நின்று வறட்சியில் திரட்சியை தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி வறட்சியில் திரட்சியை தருவார். அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விழாது.
அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விடாது. சொன்னதிலும் அதிகம் செய்வார், உன்னை நன்றியுடன் பாட செய்வார். சொன்னதிலும் அதிகம் செய்வார், உன்னை நன்றியுடன் பாட செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார், உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திருப்தியை தருவார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார், உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். கர்த்தர் நித்தமும் நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நித்தமும் இந்த மாதம் முழுவதும் அவர் நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென், ஆமென். வேதத்திலிருந்து நாம் ஒரு அதிகாரத்தை நாம் மாறி மாறி வாசிப்போம். 136ஆம் சங்கீதத்தை நாம் எடுத்துக்கொள்ளுவோம். 136ஆம் சங்கீதம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தண்ணீருக்கு மேலே பூமியை பரப்பினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய சுடர்களை உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பகலில் ஆள சூரியனை படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இரவில் ஆள சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எகிப்தருடைய தலைச்சங்களை சங்கரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர்கள் நடுவிலிருந்து இஸ்ரவேலை புறப்பட பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அதை செய்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அதன் நடுவே இஸ்ரவேலை கடந்து போக பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பார்வோனையும் அவன் சேனைகளையும் சிவந்த சமுத்திரத்தில் கவிழ்த்து போட்டவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தம்முடைய ஜனங்களை வனாந்தரத்தில் நடத்தினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய ராஜாக்களை சங்கரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரபலமான ராஜாக்களை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எமோரியரின் ராஜாவாகிய சீகோனை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாசானின் ராஜாவாகிய ஓகை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர்கள் தேசத்தை சுதந்திரமாக தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அதை தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாகவே தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய சத்துருக்களின் கையில் இருந்து நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. மாம்ச தேகமுள்ள யாவுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சேர்ந்து வாசிப்போம்.
பரலோகத்தின் தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பரலோகத்தின் தேவனை இந்த கால வேளையில நாம துதிக்க வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனென்றால் நம்முடைய தேவன் துதிகளில் பிரியப்படுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மாதத்தை நாம் ஆரம்பிக்கும் போது ஜெபத்தோடு துதியோடு நாம் ஆரம்பிக்கும் போது இந்த மாதம் முழுவதும் தேவன் அருமையாய் கிருபையாய் நம்மை நடத்தி வருகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளிலே கூட இந்த 8வது மாதத்தின் முதலாம் நாளிலே அதிகாலையிலே தேவனுடைய சமூகத்திலே நாம் கூடி வந்திருக்கிறோம். வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் வந்திருக்கிறோம். வாக்குத்தத்தத்தை கேட்டு நாம் வெறுமையாய் நாம் கடந்து போகாதபடி அந்த வாக்குத்தத்தத்தை நாம் பெற்றுக்கொண்டு அதை வைத்து நாம் ஜெபிக்கும் போது தேவன் இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நடத்தி தருகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் ஆண்டவர் கொடுக்கிறதான வார்த்தை எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். எடுத்துட்டீங்களா? எபிரேயர் 10:35 வாசிக்கலாம். ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். Do not throw away this confidence. Trust in the Lord. தேவன் மேலே நாம் நம்பிக்கை வைத்திருக்கணும். உங்கள் தைரியத்தை நாம் என்ன பண்ணக்கூடாது? நம்முடைய தைரியத்தை விட்டு விடாதீர்கள். இன்றைக்கு அநேகர் சில காரியத்தை குறித்து பயத்தோடு கலக்கத்தோடு இருக்கிறீர்கள். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், உங்கள் தைரியத்தை விட்டு விடாதீர்கள், உங்கள் நம்பிக்கையை விட்டு விடாதீர்கள். தேவன் மேல் நாம் நம்பிக்கையாக இருக்கும்போது, தேவன் மேல் சார்ந்து நிற்கும்போது ஆண்டவர் சொல்ல, நீங்கள் தைரியத்தை விட்டு விடாதீர்கள். வேதத்தில் எஸ்தரை குறித்து நாம் பார்க்கும்போது ஒரு பெண்ணாக அவள் காணப்பட்டாலும் அவள் அந்த இடத்துல பாருங்க, அவள் தைரியமாய் நின்று கொண்டிருந்தாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எஸ்தருடைய பின்னணிகளை நாம் பார்க்கும்போது அவள் ஒரு தாய் தகப்பன் இல்லாத ஒரு பெண்மணி, சொந்தக்காரர்களால் வளர்க்கப்பட்ட ஒரு பெண் நாய் காணப்படுகிறாள். ஆனால் இந்த எஸ்தர் ஒரு யூத வம்சத்தை சேர்ந்தவள். எஸ்தர் யூத மக்களை அந்த அழிவிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி அந்த பெண்மணி அந்த இடத்துல தைரியமாக நின்று போராடுகிறவளாய் இருக்கிறாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எஸ்தர் அந்த அரசவைக்கு சென்று அவள் ஒரு யூத இனத்தை சேர்ந்தவள் என்பதையும் ஆமான் யூதர்களை அழிக்க சதி செய்வதை அதை முறியடிக்கும்படியாக அரசனுக்கு எதிராக அவள் தைரியமாக நின்ற ஒரு பெண்ணாக காணப்படுகிறாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், தைரியமாக இருங்க, உங்கள் தைரியத்தை விட்டு விடாதீர்கள். ஏனென்றால் இந்த எஸ்தரின் செயலால் அந்த யூதர்கள் காப்பாற்றப்பட்டார்கள். அந்த யூதர்கள் காப்பாற்றப்பட்டார்கள். அவங்களுக்கு விரோதமாக சதி செய்ததான அந்த ஆமான் தூக்கிலிடப்பட்டான். பாருங்க, இந்த எஸ்தர் அவளுடைய வாழ்க்கையில் எப்படி அவளுடைய வாழ்க்கையில் ஒரு தைரியம் வந்ததுன்னா, எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும்போது, எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே, நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவிடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னாள். ஹல்லேலூயா. பாருங்க, எஸ்தருடைய விசுவாசம் என்ன தெரியுமா? அவளுக்கு எப்படி அவளுடைய வாழ்க்கையில் ஒரு தைரியம் வந்தது என்று பார்க்கும்போது அவள் சொல்லுகிறார், யூதரை எல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம், உபவாசம் பண்ணுவோம். பாருங்க, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு வருகிற பிரச்சனைகளை குறித்து நாம் பயப்படாதபடி,
நமக்கு வருகிறதான காரியத்தை குறித்து நாம் பயப்படாதபடி தேவனுடைய சமூகத்தில் நாம் உபவாசித்து ஆண்டவருடைய சமூகத்தில் விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்கும் போது தேவன் நமக்கு ஒரு புதிய தைரியத்தை கர்த்தர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வருகிற காரியத்தை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டாம். வருகிற பிரச்சனை குறித்து நீங்கள் எதிர்கொண்டு பேச போக வேண்டாம். நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. தேவனுடைய சமூகத்தில் முழங்கால் படியிட்டு நாம் ஜெபிக்க 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 தேவன் நமக்கு ஒரு தைரியத்தையும் பலனையும் அவர் கொடுக்கிறவனாய் இருக்கிறார். இந்த காலவேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் தைரியமாயிருங்கள். வருகிற சோதனைகளை கண்டு நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். வருகிற பிரச்சனைகளை கண்டு நீங்கள் துவண்டு போக வேண்டாம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் ஜெபிங்க, உபவாசித்து ஜெபிங்க. எத்தனை நாட்கள் ஆண்டவர் உங்களுக்கு பலனை கொடுக்கிறாரோ, நம்முடைய ஆயுசின் வருஷங்களில் தேவன் பலனை கொடுக்கிறார்ல, அவருக்காக நின்று நம்ம ஜெபிக்கும் போது நிச்சயமாக வருகிற சவால்களை சந்திக்க தேவன் நமக்கு தைரியத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நம்மை தைரியத்தை விட்டு விடாதிருங்கள் என்று சொல்லி இருக்கிறார். இந்த காலவேளையில் கூட இந்த வாக்கு தத்தத்தை நாம் சுதந்திரித்து கொண்டு, ஆண்டவரே, எஸ்தர் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து ஜெபித்தாள். அந்த ராஜா முன்பதாக நின்று தைரியமாக அவள் பேசினாள். இன்றைக்கு ஒருவேளை சில காரியங்களை குறித்து நீங்கள் கவலையோடு இருக்கலாம், கண்ணீரோடு இருக்கலாம். உபவாசித்து நீங்கள் ஜெபிங்க. உபவாசித்து தேவனுடைய சமூகத்தில் போராடி நின்று ஜெபிங்க. உபவாசத்துக்கு கர்த்தர் பதில் தருகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 3 நாள் புசியாமலும் குடியாமலும் இருந்து அவள் ஜெபித்தாள். அந்த இடத்துல அற்புதம் நடந்தது. அவளுக்கு விரோதமாய் எழும்பி வந்ததான ஆமான் அவனை மாண்டு கொண்டு செத்தான். இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாய் வருகிற காரியத்தை குறித்து கவலைப்படாதபடி நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் தைரியமாய் போராடி நின்று செபிக்கிறவர்களாய் நிற்கும்போது இந்த மாதம் எல்லா சவால்களை சந்திக்க கர்த்தர் புது பலனை தருகிறவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி இந்த காலவேளையிலே நாம் தேவனை மகிமைப்படுத்துவோமா? இந்த வார்த்தையை விசுவாசித்து, ஆண்டவரே, என்னுடைய தைரியத்தை நான் விடலப்பா, நான் உம்முடைய பாதத்தில் நின்று நான் இன்னும் செபிக்கிறவர்களாக நான் நிற்பேன் என்று சொல்லி தைரியமாய் நீங்கள் செபித்து பாருங்கள். இந்த மாதம் கர்த்தர் உங்களை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அப்படி நம்ம எல்லாரும் கண்களை மூடி, அன்பின் பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த மாதத்தை நாங்கள் ஆரம்பித்து தேவனுடைய சபையிலே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் அப்பா. இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தின்படி எங்கள் தைரியத்தை நாங்கள் விட்டு விடாதபடி ஆண்டவரே, கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறார், கர்த்தருக்காக நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே என்று சொல்லி உபவாசித்து நாங்கள் செபிக்கிறவர்களாக, தேவனுடைய சமூகத்தில் முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறவர்களாக ஆண்டவரே எங்களை நாங்கள் தகுதிப்படுத்துகிறோம் அப்பா. விசேஷமாக இந்த அதிகாலை 1ஆம் தேதி ஜெபத்திற்கு வந்ததான ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஐயா. இதற்கேற்ற பலனை கர்த்தர் நீங்கள் கொடுங்க ஆண்டவரே. இந்த மாதத்தின் தேவைகளை சந்திங்க, இந்த மாதத்தின் ஊழியங்களை ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொருடைய குடும்பத்தின் சூழ்நிலைகளை அறிந்த தேவன் ஆண்டவரே, எல்லா குறைவுகளையும் நிறைவாக்கி தேவனின் நடத்தி தாரும். வேலை செய்கிறவர்கள், பிஸ்னஸ் நடத்துகிறவர்கள் அப்பா, வீட்டில் இருக்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் பாதுகாத்து கொள்ளும் அப்பா. தூர தேசங்கள், தூர இடத்துல இருக்கிற நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாத்து கொள்ளும். படிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் நீர் பாதுகாத்து கொள்ளும் ஐயா. கர்ப்ப ஸ்திரீகளை கர்த்தர் நீர் பாதுகாத்து கொள்ளும் அப்பா. இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நீர் எங்களோடு கூட இருந்து நடத்தும் அப்பா. ஆசீர்வதியும் ஆண்டவரே. விசேஷமாக இன்றைக்கு பிறந்த நாளை காண்கிறதான அருமையான சகோதரர் பார்த்தி அவர்களுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சகோதரனை நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, புது கிருபையினாலும் நன்மைகளினாலும் ஆண்டவரே புதிய ஆசீர்வாதத்தினாலும் உம்முடைய மகனை கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து, அவருடைய மனைவி பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து, செய்கிறதான வேலையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆசீர்வதியும். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு நாமத்தில் ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.